மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவரான சரத் பவாரின் அண்ணன் மகன் அஜித் பவார் 6 முறை துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து தேசியவாத காங்கிரசின் அடுத்த வாரிசு யார் என்பதில் ஏற்பட்ட மோதலில் தனித்து செயல்பட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். இன்றைய தினம் விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. அஜித் பவாருடைய அரசியல் வரலாறு, அவர் கடந்து வந்த பாதை குறித்து உங்களிடம். சரத் பவாரினுடைய மனசாட்சி என்றுதான் அஜித் பவாரை குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கிய நபராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு சரத் பவார் இந்திய அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் அரசியலிருந்து ஓய்வடைந்திருக்கிறார் என்றாலும் கூட பல ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து பயணித்தார் என்று சொன்னால், அதற்கு பின்புலமாக செயல்பட்டவர்களில் அவருக்கு பக்க பலமாக இருந்தவர்களே ஒரு அண்ணன் மகன் என்பதை தாண்டி ஒரு உற்ற நண்பனாக, ஒரு மகனாக, ஒரு தோழனாக, கட்சியினுடைய ஒரு போர்ப்படை தளபதியாக முன்னின்றவர் அஜித் பவார் என்றே குறிப்பிடலாம். அதற்கு பல உதாரணங்கள் இருந்திருக்கின்றது. 66 வயதான அஜித் பவார் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார். இது நாடு முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை இருப்பவர்கள் மட்டுமில்லாமல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி உட்பட பல்வேறு தேசிய கட்சிகள், அதே போல மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் பலரும் அவரது இந்த இறப்புக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஜித் பவாரை பொறுத்தவரையிலே அவர் தொடர்ந்து இந்த அரசியலிலே தன்னுடைய இளமை காலம் முதலே இருந்து வரக்கூடியவர். 1959 பிறந்தவர். தற்போது அவருக்கு 66 வயதாகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவராக அவர் இருக்கின்றார். குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே 6 முறை தொடர்ந்து துணை முதல்வராக இருந்தவர். நீண்ட காலம் அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருந்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக பார்க்கப்படுகிறார். அவர் இறந்த இடம் என்பது அவரது சொந்த ஊர், சொந்த தொகுதி. அதாவது அவர் புனேவுக்கு சென்று நேற்றைய தினம் ஒரு அமைச்சரவை கூட்டத்திலே கலந்து ஆலோசித்துவிட்டு இன்று அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு உள்ளாட்சி தேர்தல்கள் பல கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவுக்கு சென்று பாஜக மாநில தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியது சர்ச்சையானது. தொடர்ந்து அந்த மாநிலத்திலே உள்ளாட்சி தேர்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதி அவரது சொந்த தொகுதியாக பார்க்கப்படும் பாரமதியிலே பல்வேறு இடங்களிலே உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்று ஒரே நாளில் 4 பொதுக்கூட்டங்களுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், எனவே அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர் அவசரமாக காலை மும்பையிலிருந்து புறப்பட்டு அவர் வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஒரு சிறிய ரக வாகனத்தில் தன்னுடைய உதவியாளர்களுடன் அவர் வந்ததாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைக்கிறது. பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக மும்பையிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட அந்த லேயர் ஜெட் 45 என்ற அந்த சிறிய வகை விமானத்திலே தான் அஜித் பவார் வந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சிறிய ரக தனி விமானத்தின் மூலமாக அவர் வந்த காரணத்தினால் அவர், அவரது உதவியாளர், அவரது பாதுகாவலர்கள் இவர்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். மற்றபடி பொதுமக்களோ அல்லது கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களோ யாரும் இல்லை. விமானிகள் கூடுதலாக இருந்திருக்கிறார்கள். மொத்தமே 6 பேர் தான், விமானிகளோடு சேர்த்து 6 பேர் தான் பயணித்திருக்கிறார்கள். எனவே அந்த 6 பேருமே சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த சோகமான அதிர்ச்சியான தகவல் வெளியாகி பலருடைய நெஞ்சங்களை தற்போது காயப்படுத்தியிருக்கின்றது. தொழில்நுட்ப கோளாறை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அவருடைய சொந்த ஊருக்கு, அவருடைய சொந்த ஊர் அந்த தொகுதி அமைந்திருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த விமான நிலையமும் இருக்கின்றது. இந்த பாரமதி என்று சொல்லக்கூடிய இந்த விமான நிலையம் என்பது ஒரு மிக சிறிய விமான நிலையம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிக சிறிய விமான நிலையத்திலே தரையிறக்கும் போது ஒரு கோளாறு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த ஓடுதளத்திலிருந்து சற்று தொலைவிலே அந்த விமானம் தரையிறங்கி இருப்பதை நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்க முடிகின்றது. என்னதான் சிறிய விமானமாக இருந்தாலும் கூட அந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்களை கூட நம்மால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ராக்கெட் லான்ச்சரினுடைய பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை போல வெடித்து சிதறி அந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அங்கு நாம் பார்க்கின்றோம் சுமார் 100 தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய காவலர்கள் வந்திருக்கிறார்கள். புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். பலரும் அந்த இடத்திலே என்ன நடைபெற்றிருக்கிறது, இது விபத்து தானா அல்லது ஏதேனும் சதிச்செயல் ஏதாவது இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விமானத்துறை இயக்குநராக இருக்கக்கூடியவர்கள்
அவர்கள் சார்பில் ஆட்களை அனுப்பி தொடர்ந்து இந்த விமானம் விபத்தில் சிக்கியது எப்படி என்று அதற்கான அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள சொல்லி உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. அஜித் பவாரை பொறுத்தவரையில பாரமதி சட்டமன்ற தொகுதியிலிருந்து சுமார் 6 முறை அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் அவர் செயல்பட்டு வரக்கூடியவராக இருக்கின்றார். இளமை காலத்திலே தன்னுடைய பள்ளி படிப்பு முடித்த காலத்திலிருந்தே தன்னுடைய சித்தப்பாவாக இருக்கக்கூடிய சரத்பவாருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர். தொடர்ந்து அவரை பின்பற்றி அவர் வழியிலேயே இந்த அரசியல் பயணங்களை மேற்கொண்டவர் தான் அஜித் பவார். சரத்பவாரினுடைய ஒரு மனசாட்சியாக இருந்தவர். குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே 4 முறை முதலமைச்சராக இருந்த சரத்பவார் ஒரு முறை அவருக்கு மத்திய அமைச்சராவதற்கான அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக சரத்பவார் பதவியேற்றுக் கொண்டார். இதனால் தனது சித்தப்பா சரத்பவார் பதவிக்கு மக்களவை தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வசதியாக தன்னுடைய அந்த மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தன்னுடைய சித்தப்பாவான சரத்பவாருக்கு அந்த தொகுதியை கொடுத்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. பாரமதி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை உறுப்பினராக பலமுறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1995, 99, 2004, 2009, 2014 என்று பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு தொகுதியிலே ஒருவர் தொடர்ந்து 6 முறைக்கு மேல் தேர்வு செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராகவும் அவர் இருந்திருக்கிறார். வழக்கமாக ஒரு தலைவர்கள் என்று சொன்னால் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பாக இது பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சியாகவும் இருந்த காரணத்தினாலே பல இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட தன்னுடைய தொகுதியை அவர் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது பதிவிட தொடங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து சரத்பவார் மாநில முதலமைச்சராக அவர் மீண்டும் தன்னுடைய அந்த அரசியலுக்கு திரும்பிய போதும் இவர் தொடர்ந்து அவருக்கு உற்ற பலமாக இருந்திருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இவர் பாடுபட்டவராகவும் அஜித் பவார் இருந்திருக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றி அந்தந்த துறைகளில் சிறப்பு வாய்ந்தவராக அவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவராக இருந்திருக்கின்றார். இந்தியாவில் ஒரு முக்கிய தொழில் நகரமாக பார்க்கப்படும் மும்பை இருக்கின்றது. எனவே அதனை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக அவர் பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக விவசாயிகள் அந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில நீர்ப்பாசன துறையில் அவர் அமைச்சராக இருந்தபோது அஜித் பவார் அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தபோது பல புதுமையான திட்டங்களை கொண்டு வந்தார். அதன் மூலமாக பல விவசாயிகள் பயனடைந்தார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்த அஜித் பவார் தற்போது விமான விபத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்பது ஒரு பெரும் சோகமான அதிர்ச்சியான தகவலாக பதிவாகி இருக்கிறது.